ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் எதையும் சாதிக்கலாம் ஜெபிக்கலாம் வாங்க என்ற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் உங்களுக்கு வருகிற வருமானங்கள், நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வீணான காரியங்களுக்கு தேவையில்லாத செலவாகி கொண்டு இருக்கிறது. என்னுடைய கையின் பிரயாசங்களை என்னாலையும் என் குடும்பத்தாலையும் அனுபவிக்க முடியல. வருகிற பணமெல்லாம் பொத்தல் பையில் போடப்பட்டது போல வீணாக செலவழிந்து கொண்டு இருக்கிறது. மருத்துவத்திற்கு நான் தேவையில்லாம நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், நீ உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாய் இருக்கும் என்று சங்கீதத்துல வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீங்க உங்க கைகளின் பிரயாசத்தை சாப்பிடணும், அதனால வருகிற பாக்கியத்தையும் நன்மையை நீங்க அனுபவிக்கணும்னா ஒரு காரியத்தை நீங்க செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அது என்னன்னா வேதவசனம் சொல்லுகிறது உபாகமத்துல, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாகன்னு வேதவசனம் சொல்லுகிறது. என்னுடைய திறமையினால என்னுடைய முயற்சியினாலதான் எனக்கு இந்த வருமானம் எனக்கு கிடைத்தது, இது என்னால முடிந்தது, இது என்னால சாத்தியப்பட்டதுன்னு நீங்க உங்க இருதயத்துல சொல்லாம உன் தேவனாகிய கர்த்தரை நீங்க எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்துங்க. இது எனக்கு கர்த்தரால வந்தது, இது எனக்கு கர்த்தர் கொடுத்த ஈவு, இது எனக்கு கர்த்தருடைய கிருபையினால கிடைத்த வருமானம், இது கர்த்தருடைய இரக்கத்தினால எனக்கு கிடைத்தது, கர்த்தர் தான் எனக்கு இதை வாய்க்க செய்தார்னு நீங்க கர்த்தரை எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்தும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்க பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த அவருடைய உடன்படிக்கையின்படியே அதை உறுதிப்படுத்தும்படியாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்கிறவர் அவர்தான். அந்த பலனை அவர் உங்களுக்கு தருவார். அவர் தருகிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது, அதுல உங்களுக்கு ஒரு பூரண சமாதானம் இருக்கும். நீங்க உங்க கைகளின் பிரயாசத்தை சாப்பிட எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிலைப்படுத்துங்க. உங்க வருமானத்தை எல்லாவற்றையும் கர்த்தர் தான் எனக்கு தந்தார்னு கர்த்தரை முன்னிலைப்படுத்தி துதிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். என்னோடு கூட இணைந்து ஜெபிங்க. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக பிதாவே, இசப்பா இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைங்க இசப்பா உழைக்கிற இசப்பா உழைத்து சம்பாதிக்கிற ஒவ்வொரு வருமானத்தையும் இசப்பா பொத்தல் பையில அடைக்கப்பட்ட இசப்பா வீணாக செலவழித்தும் கொண்டு இருக்கிறது ராஜா இசப்பா. ஆனா நீங்க இன்றைக்கு உங்க பிள்ளைங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்ற வசனத்தின்படி இசப்பா நீங்க உங்க பிள்ளைங்களோட கைகளின் பிரயாசத்தை இசப்பா ஆசீர்வதிங்க, அவங்களுடைய உழைப்பை ஆசீர்வதிங்க, அவங்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதிங்க, காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ராஜா இசப்பா. எல்லாவற்றிலும் இசப்பா உங்க பிள்ளைங்க இசப்பா உங்களை முன்னிலைப்படுத்த உண்மை துதிக்க இசப்பா இது கர்த்தரால் வந்து ஈவேஞ்ச இசப்பா உண்மை எப்போதும் உமக்கு துதி பலிகளை செலுத்த நன்றி பலிகளை ஏறெடுக்க இசப்பா நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு இசப்பா ஏவுதல உண்டு பண்ணுங்க ராஜா. எல்லாவற்றிலும் உண்மை முன்னிலைப்படுத்தட்டும் ராஜா. உங்க பிள்ளைங்களுக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க நீங்க பலனை கொடுக்கறதற்காக உமக்கு நன்றி ராஜா. நீங்க தருகிற ஆசீர்வாதத்துல எந்த வேதனையும் இருக்காது ராஜா, அதற்காக உமக்கு நன்றி. நீங்க உங்க பிள்ளைகளை இசப்பா அவங்களுடைய வருமானங்கள் எல்லாவற்றையும் அவங்களும் உங்க குடும்பங்களும் அனுபவிக்கும்படியாக அவங்க கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாக எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிலைப்படுத்துங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க கைகளின் பிரயாசத்தை சாப்பிட்டு அதன் பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்க செய்வார்.